செய்ய போகிறேன்னா முட்டை கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானதுக்கு 4 முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு. இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 2 பாதியாக நறுக்கி அதில் எண்ணெயில் பொரிக்க விடப்போம். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்க விடணும். பொரித்து எடுத்துக்கிடணும். எண்ணெயில் பொரித்து இப்படி எடுத்துடணும் முட்டையை. சமைக்கிறதுக்கு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கணும் லைட்டாக தேவைக்கு ஏற்ற மாதிரி. அது கருவேப்பிலை, மிளகா, வெங்காயம், பச்சை இடிச்சு இஞ்சி எல்லாம் பூடி இடித்து வச்சதா போடுறோம். நல்லா ஒரு சிகப்பு கலரில் வர வரைக்கும், ஒரு பொன் நிறமாக வர வரைக்கும் லைட்டாக வதக்கி விடணும். நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் போடும். ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். எல்லா தூளையும் போட்டுடணும். நம்மகிட்ட இருக்க எல்லா தூளையும் போட்டுடணும். போட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம வச்சுருக்க எல்லா மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு இப்படி ஒரு இது நல்லா நம்ம வாடை போகிற வரைக்கும், மிளகாத்தூள் இதெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிச்சோன்னா நம்ம வச்சுருக்க முட்டையை போடலாம். வேக வச்ச முட்டையை வைக்கலாம். வேக வச்ச முட்டையை வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பரோட்டா, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க சிறியவங்க எல்லோரும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோ நிறையா நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ எல்லா வீடியோவையும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள்.